வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நுழைவுச் சீட்டு மற்றும் நிரந்தர பதிவு அல்லது விண்ணப்பம் தொடர்பான ஐயங்களுக்கு எண் 1 அழுத்தவும். இதர தேர்வு தொடர்பான ஐயங்களுக்கு எண் 2 அழுத்தவும். தயவு செய்து இணைப்பில் காத்திருக்கவும். உங்கள் அழைப்பை எங்கள் முகவர்களுக்கு இணைக்கிறோம். ஹலோ 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 சொல்லுங்கம்மா. டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையமா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. மேடம், நாங்கள் ஜூலை 12ஆம் தேதி எழுதின குரூப் 4 எழுதியிருந்தோம் மேடம். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை மேடம். நாங்கள் படித்த சோர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரல மேடம். ஒரு நிமிஷம்மா முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ குரூப் 2 படிக்கிறதா இருந்தா நீங்க அதை மட்டும் யோசிங்க. ஓகே மேடம். என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இப்ப குரூப் 2க்கு எதுல இருந்து நாங்க படிக்க? பள்ளி பாட புத்தகங்கள் தான் எங்க கிட்ட இருக்க ஒரே சோர்ஸ், எங்களை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு. சோ நீங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒரு நிமிஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருமா, நடுத்தர வர்க்கமாகட்டும், அதை விட கீழே இருக்கட்டும், ரூரல், ஓகே, டீப் ரூரல், எங்க இருந்தாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது நாம வந்து காம்படிட்டிவ் தகுந்த மாதிரி தான் நாம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே தவிர, நான் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கொடுங்க அப்படின்றது பேசி முடிச்சிடறேன். இல்லம்மா, நான் பேசி முடிக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின் இங்க வைக்கிறது கிடையாது. நாம வந்து அவங்களுடைய நாலேஜ் செக் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம கொஸ்டினை வைக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றது மட்டும் தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறது. அதுல குரூப் 4ல முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. குரூப் 2க்கு எந்த மாதிரி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் வந்து டஃபா தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் இருக்கும். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் எழுதுறதா இருந்தா நானே சொல்லி முடிச்சிடுறேன், கேட்டுக்கோங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருக்கா அப்ப கேளுங்க, நானும் சொல்றேன். தமிழ்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். உங்க இலக்கணத்தை நீங்க வந்து மேலோட்டமா படிக்காதீங்க. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நல்லா இன்டெப்தா போய் படிங்க. நம்ம மேத்ஸ்ல எப்படி வந்து நம்ம கால்குலேட்டிவா படிக்கிறோமோ, அனாலிட்டிக்கல் திங்கிங்ல லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோமோ, அதே மாதிரி இலக்கணத்திலயும் வந்து உங்களுக்கு உள்ள போய் நல்லா ஸ்ட்ராங்கா, அதாவது புக்ஸ் இலக்கணம்க்குன்னு தனியா இருக்கிற புக்ஸை வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம சோஃபார் ஸ்கூல்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கணம் வந்து இன்டெப்தா இருக்கவே இருக்காது. சொல்லிட்டீங்களா? மேலோட்டமா தான் இருக்கும். பேசி முடிக்கலமா? நீங்க பேசுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நான் கேக்குறேன். நீங்க பேசுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கலைச்சொற்கள்லாம் என்ன மேம் கான்செப்ட் வைஸா நீங்க படிக்க சொல்றீங்க? அந்த கலைச்சொற்கள்லாம் எங்க இருந்து மேம் நாங்க ரெஃபர் பண்ணி படிக்க முடியும்? சொல்லுங்க. நம்ம மரபு தொடர் பழமொழிகள் சொல்லுங்க மேம். கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கலை சொற்கள்னா என்ன மீனிங் நீங்களே சொல்லுங்க. கலைச்சொற்கள்னா எவ்வளவு இருக்கு மேம்? கடல் போல இருக்கு மேம். எவ்வளவு மேம் நாங்க ரெஃபர் பண்ண முடியும்? எவ்வளவு படிக்கிறது நாங்க சொல்லுங்க. இவ்வளவு நாளா வந்து நீங்க பின்பற்றி வந்தது வந்து இதான மேம்? திடீர்னு ஒரு மாடல் கொஸ்டின் எதுவுமே நீங்க கொடுக்காம இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம். இவ்வளவு நாளா நான் வந்து ஓகே ஒரே மாதிரி தான் நானும் படிச்சிட்டு இருந்தேன், இதே மாதிரி இப்படியே தான் படிப்பேன் அப்படின்றதுக்கும் அப்படி நாங்க சொல்ல வரல மேம். எங்களுடைய கருத்து என்னன்னா, ஹலோ, அது எப்படி நீங்க क्वेश्चन பேப்பரை நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு? क्वेश्चन பேப்பர் நாங்க ஜட்ஜ் எல்லாம் பண்ணல மேம். இப்பவும் அப்படியே கொடுங்க அப்படின்றது நீங்க ஜட்ஜ் பண்றீங்க மேம். அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல மேம். நீங்க ஒரு மாடல் क्वेश्चन நீங்க விட்டுட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி தான் இனி வரப்போற இருக்கும். அது இல்ல, மாடல் क्वेश्चन பேப்பர் விட்டுட்டா மாடல் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற ஒரு 100 क्वेश्चन வந்து ஓகே டஃபா இருக்குன்னா அந்த 100 क्वेश्चन நீங்க நெக்ஸ்ட் என்ன தெரியுமா கேப்பீங்க? அந்த மாடல் क्वेश्चन 100 क्वेश्चन எங்க இருந்து கேட்டீங்கன்னு தான் கேப்பீங்க. கரெக்ட்டா? சோர்ஸ் தான மேம் நம்ம கேட்க முடியும். இவ்வளவு நாள் அந்த சோர்ஸ் தான மேம் கேக்குறோம். நாங்க வேற எதுமே கேட்கல. இது படிக்க மாட்டோம் அது படிக்க மாட்டோம்னு சொல்லல. நீங்க இலக்கணத்துக்கு எவ்வளவு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு மேம். இலக்கணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு புக்ஸ் மேம் நாங்க தேடி படிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க மேம். டிகிரிக்கும் அப்படிதான் இருக்கு. டிகிரிக்கு அப்படிதான் மேம் இருக்கு. இது நாங்க டிகிரிய பத்தி நாங்க சொல்லல. நாங்க குரூப் அப்படிதான் நம்ம படிக்கணும். நான் குரூப் 2 விடுங்க மேம். இனி வரக்கூடிய குரூப் 4க்கு எப்படி மேம் நாங்க தேர்வுகள் தயாராகிறது அத சொல்லுங்க மேம். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் நீங்க குரூப் 2 விடுங்க மேம். இனி வர குரூப் 4க்கு குரூப் 4 காடாலும் சரி நாங்க சோர்ஸ் வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஏதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்கா அப்படின்ற பட்சத்துல அத வந்து நீங்க நல்லா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சோர்ஸ்ல 10th புக் வரைக்கும் தான் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா. ஆனா நீங்க சொல்ற பதில் வந்து உண்மைக்கு ஏத்துக்கிற மாதிரியே இல்ல மேம். உண்மைக்கு ஒரு தேர்வர்கள் வந்து எவ்வளவு பேருக்கு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நாங்களும் அந்த எக்ஸாம்ஸ்ல எழுதிட்டு தான் வந்திருக்கோம்.
புரியுதா? நீங்க படிக்கும்போது எப்படி மேம் இருந்தது? மனசாட்சி விரோதமா பேசாதீங்க. நீங்க படிக்கும்போது எப்படி மேம் இருந்தது? பாருங்கம்மா, இங்க மனசாட்சி இருங்க, மனசாட்சி இல்லாம இருக்கட்டும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பேசுற ஒரு பதவியில உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நீங்க இப்படி பேசக்கூடாது மேம். எவ்வளவு பேரு நாங்க கஷ்டப்பட்டு நாங்க இது பண்ணிட்டு வர்றோம் சொல்லுங்க. இந்த சோர்ஸ் தானே இந்த ஸ்கூல் புக்ஸ். நீங்க பழைய புக்ல இருந்து கேட்டீங்க, பழைய புக்ஸும் ரெஃபர் பண்ணோம். பொது தமிழ், சிறப்பு தமிழ் சொன்னீங்க, அதையும் நாங்க ரெஃபர் பண்ணோம். இப்ப எங்க இருந்து கேக்குறீங்க? நாங்க படிக்க தயாரா இருக்கோம், எங்க இருந்து கேக்குறீங்கன்னு தெரியல. ஒரு லைப்ரரிக்குள்ள போனா தமிழ் வந்து எவ்வளவோ இருக்கு மேம். நீங்க எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்க ஆதங்கத்தை எங்க கிட்ட போன்ல நீங்க பேசி உங்க எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது. நாங்க சொல்லி புரிய வச்சாலும் உங்களுக்கு வந்து இல்ல மேம். நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல மேம். நீங்க உங்க பதவியில உட்கார்ந்து நீங்க பேசுறீங்க, நான் அப்படி ஏத்துக்கிற மாதிரி உங்களோட குரலா மட்டும் நான் கேட்கல மேம். மேம் இது வந்து என்னோட குரலா நான் ஏத்துக்கல. நான் வந்து எல்லார்கிட்டயும் ஒட்டுமொத்தமா வைக்கிற ஒரு கோரிக்கையா தான் அதை கேக்குறேன். ரெஃபரன்ஸ் புக் எங்களுக்கு எங்கன்னு சொல்லுங்க. மெயில்ல வைங்கம்மா. உங்க ஒட்டுமொத்த கோரிக்கையை சேர்த்து மெயில்ல வச்சீங்கன்னா அதை நாங்க எடுத்துட்டு போய் ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு போய் நாங்க ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட கொடுப்போம். நீங்க என்கிட்ட பேசி அதை நாங்க வந்து சொன்னாலும் எடுபடுறதுக்கு கேண்டட் கேட்டதுன்னா அவட மெயில் அனுப்ப சொல்லுங்க. அவங்க அததான் எங்க கிட்ட கேட்பாங்க. நாங்க மெயிலும் போட்டாச்சு மேம். அதற்கு சரியான பதில் வரல மேம். எங்களுக்கு மெயில் அனுப்பியாச்சு மேம். கால் பண்ணியும் கேக்குறோம். எங்களுக்கு வந்து எங்க படிக்கணும்னு ஒரு இது சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றோம். சொல்லுங்க மேம். சரியான பதில் வரல, டிஎஸ்சில இருந்து சரியான பதில் வரல அப்படிங்கறீங்க இல்லையா? அப்ப நான் மட்டும் அப்ப என்ன பதில் சொல்லணும்? நீங்க தான் மேம் எங்களுக்கு மேம் உங்க மெயிலே வரல, கால் பண்ணும்போது நீங்களும் சரியா சொல்ல நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வேற வழினா என்ன? வேற வழினா என்ன? படிங்க. இலக்கணம் நீங்க இன்டெப்தா படிக்க நீங்க சொல்றீங்க மேம். இலக்கணம் வந்து நீங்க வந்து சொல்ற இந்த புணர்ச்சி விதி அதெல்லாம் நாங்க இன்டெப்தா படிக்க ரெடி தான். அதுல எந்த மாதிரி கான்செப்ட் இப்ப மேக்ஸ்ல வந்து நீங்க வந்து புக்ல ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் கேட்கணும்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து இந்த கான்செப்ட்னா இதுதான். ஒன்னே கூட்டினா 2. புணர்ச்சி விதினா உடம்படு மெய் புணர்ச்சி, எல்லா புணர்ச்சியும் நாங்க ரூல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கோம். கலைச்சொற்கள்ல எங்க இருக்கு? பழமொழியில எங்க இருக்கு? இல்ல கான்செப்ட் எங்க இருக்கு? இதான் எங்களோட கேள்வி. அதுக்கு நாங்க எவ்வளவு புக்ஸ படிக்க முடியும்? ஊர் ஃபுல்லா இருக்க லைப்ரரியில ஃபுல்லா இருக்க எல்லா புக்ஸையும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? நீங்க சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? எங்களோட கோரிக்கை இதுதான். என்ன ஒரு சோர்ஸ் புக், ஒரு சோர்ஸ் புக் கொடுங்க. பாருங்க, அப்ப டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? இந்த ஒரு தடவை क्वेश्चन பேப்பர் டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இதையே நம்ம நாள் பட பேசி நீங்க இந்த ஒரு முறை மட்டும் தான் மேம் சொல்றீங்க. எத்தனையோ பேர் வந்து கனவுகளை விட்டு, எவ்வளவு வேலையை விட்டு, குழந்தைங்களை விட்டு, வளர்க்கறத விட்டு தான் இந்த ஒரு தடவை உட்கார்ந்து படிக்கிறாங்க மேம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து நேரத்தை வீணாக்குறத பத்தி நீங்க பேசுறீங்க மேம். எதை நோக்கி போறோங்கிறதே எங்களுக்கு தெரியல. குரூப் 2க்கு இப்ப எதை படிக்கணுங்கிறதே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு ஒரு இதுல இருக்கும், மன உளைச்சல்ல. எவ்வளவு நாள் தூக்கத்தை விட்டுட்டு படிச்சிருக்கோம், எவ்வளவு நாள் நைட்டு பகல் பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறோம். அங்க போகும்போது நம்ம படிச்சு தோத்துட்டா கூட பரவாயில்ல, எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியாம இருக்கும்போது எவ்வளவு மன வேதனையா இருக்கும். நீங்களும் ஒரு எக்ஸாம் எழுதிதானே போயிருப்பீங்க சொல்லுங்க. ஒரு தேர்வர்களை எங்க மனநிலை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எங்களோட ஆதங்கம் உங்களுக்கு புரியலையா? நான் உங்களை திட்டல, உங்களை எதுவும் நான் சொல்லல, நான் ஹார்ஷா கூட நான் சொல்லல. என்னோட ஆதங்கத்தை தான் நான் கொட்டுறேன். என்ன நீங்க படிக்கணும்னு சொல்லுங்க, எதை வேணா படிக்க ரெடியா இருக்கும். ஆனா ஒரு சோர்ஸ் புக் கொடுங்க, அதுதான் எங்களோட கோரிக்கை. இது படிங்கம்மா, இதுல இருந்து நீங்க 1000 புக்கு கொடுங்க, 1000 பக்கம் இருக்கிற புத்தகங்கள் கொடுங்க, நாங்க அதை கூட படிக்க ரெடியா இருக்கோம். யார் எதுக்கும் சளைச்சவங்க கிடையாது. எல்லாத்தையும் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் இதுக்குள்ள வந்திருக்கோம். இங்க வந்து நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண? டிஎன்பிசி தான் ஒரு கீழே இருக்க ஒரு தலைமுறையே மாத்தி கொண்டு வருது மேல. எவ்வளவு குடும்பம் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு கூட வழி இல்லாம படிச்சு எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க. இப்ப அங்கேயும் அடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுதான் மேம் என்னோட கேள்வி.